நாங்கள் ஆட்சியை எப்படி நடத்துவோங்கிறது ஒரு வரைவு, செயல்பாட்டு வரைவு. மற்ற கட்சிகளை போல தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கை கொடுக்கறது இல்லை. இது காகிதம் இல்லை, நாங்கள் சுமந்து நிற்கிற கனவு. தாள் இல்லை, நாங்கள் முன்வைக்கிற தத்துவம். அதில் ஒரு புதிய நாடு அதில் இருக்கு. இது வரைக்கும் இருந்த நாடு இல்லாது ஒரு தலை சிறந்த நாடை மாற்றி படைக்க கூடிய ஒரு கனவு அதுக்குள்ள இருக்கு. அது அப்படின்னா அது எங்க கனவுன்னு இல்லை, நீண்ட காலமாக இதன் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவை நாங்கள் அதை இந்த தலைமுறை பிள்ளைகள் செயல்படுத்த துடிக்கிறோம். அதான் அது அதில் இருக்கு, எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. வேற எதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பட்டிமன்றம் மாதிரி தான் அது நடக்கும். அது இவங்க கட்சி ஊழலை பேசுவாங்க, இவங்க ஆட்சியில் நடந்த ஊழலை பேசுவாங்க, இவங்க 2000 பாங்க, நான் வந்தா 2000 பாங்க, அவங்க பரிசு பொட்டிம்பாங்க, நான் ஃப்ரிட்ஜும்பாங்க. அது அது ஒரு கவிதை இருக்கு, நீ ஆட்சியில் இருக்கும்போது உன்னை விமர்சித்து என் தவறுகளை மறைத்து நான் என்னை புனிதப்படுத்திக் கொள்வேன். நான் ஆட்சியில் இருக்கும்போது அந்த 5 ஆண்டுகளில் நீ என்னை விமர்சித்து என் தவறுகளை சுட்டிக்காட்டி உன் தவறுகளை மறைத்து நீ உன்னை புனிதப்படுத்திக் கொள்வாய். இப்படியே மாறி மாறி நாம் ஒருவரை ஒருவர் புனிதப்படுத்திக் கொண்டு அரை நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று. அதுதான் இங்கே நடக்கும். இந்த திமுக அதிமுகவுக்கு அது 2 வெவ்வேறு கட்சின்னு நம்ம நினைக்கிறது போல ஒரு எப்படி சொல்றது, ஒரு அறிவற்றதனம் எதுவும் இல்லை. 2 ஒரே கட்சி தான். இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்குது, அதில் 11 அமைச்சர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள். திரும்ப திரும்ப ஒரு செய்தியை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக கொடியில் வண்ணம் மாறும், அவர்களுக்கு கொள்கையில் எண்ணம் மாறாது. வெவ்வேறு கட்சின்னு நம்ம நினைச்சோம்னா அது தவறு. அவங்களுக்குள்ள பார்ட்டி சேஞ்ச் இருக்கு, பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். கொள்கை மாறுபாடில் கட்சிக்கு வேற பேரு வேற கொடி இருக்குமே ஒழிய, பாரதிய ஜனதான்னா அவன் காவி கட்டின காங்கிரஸ், காங்கிரஸ் இவர்கள் கதர் கட்டின பாரதிய ஜனதா, திமுகன்னா அதில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த கொடியில் அண்ணா இருப்பார், அவ்வளோதான். என்ன கொள்கை? இதில் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவன் தான் இருக்காது. இதில் சாராய் விற்பாங்க, இதில் விற்க மாட்டாங்க. இதில் கையெழுத்து கமிஷன் வாங்க மாட்டாங்க. இவர் வந்தால் மலையை வெட்டிப்பார், அவர் வந்தால் தடுத்துருவார். இவர் வந்தால் ஆத்து மணல் அழிப்பார், இவர் தடுத்துருவார். அவர் வந்தாலும் 5 வயசு பிள்ளையை கற்பழிப்பான், இவங்க வந்தாலும் கற்பழிப்பான். இப்போ கூடுதலாக 2 வயசு குழந்தையை கற்பழிக்கிறது முன்னேறி இருக்கு. 1000 கொடுத்தாங்க, வளர்ந்துருச்சு நாடு, அதனால 2000 கொடுக்குறாங்க குடும்ப தலைவிக்கு. இவர் 8000 போடுறேன்றாரு, அவர் 10,000 போடுறேன்றாரு. என்ன பரம்பரை சொத்தை வச்சிருந்து போடுவாங்க? 10.5 லட்சம் கோடி கடன். எவ்வளவு வருவாய் வருது? வரியில சகிக்க முடியாத வரி, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், அரிசி, பருப்பு, நெய், எண்ணெய், பால், முட்டையில விலை உயர்வு. அப்புறம் இதில் இலவசம் ஓசி பஸ் ஓட்டுவோம். ஒரு நாட்டை ஆளுற தலைவர்கள் ஏதாவது சொல்லாமல் இலவசமாக பஸ் ஓட்டுவோம். அப்போ பேருந்து ஓட்டுநர் நடத்துனருக்கு சம்பளம் இவங்க கையிலிருந்து கொடுப்பாங்களா? சரி, பழுதாயிருச்சு, சீரமைக்கிறதுக்கு காசு. சரி, புதிய பேருந்துகள் வாங்க காசு. எப்படிப்பட்ட ஏற்கனவே அந்த துறைக்கு 1 லட்சம் கோடி கடன் இருக்கு, மின்சாரத்துக்கு 1.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. சரி, ஒரு கேள்வியை உங்களை மாதிரி ஊடகத்தில் இருக்கிற கற்றவர்கள் பெரியவர்கள் நீங்க கேட்கணும். 10.5 லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாடு நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம், கல்வியை நல்லா கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கடன்ல ஒரு நிறைவு இருக்கு. மருத்துவத்தை நல்லா கொடுத்துட்டேன், தரம் உயர்த்திட்டேன், தனியாரை விட சிறப்பாக கொடுத்துட்டேன், அப்போ ஒரு நிறைவு இருக்கு. போக்குவரத்து இல்லை, மின் உற்பத்தி தடை இல்லாமல் ஒரு அளவும் இல்லை. பிறகு இவ்வளவு எல்லாம் இலவசம்னு கொடுத்து ஏமாற்றி எதிரியை பழகின ஆசையை தூண்டணும். அந்த ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றி, உங்களுக்கு வெனிசுலான்னு ஒரு நாடு அது தோற்று போனதுக்கு காரணம் இந்த இலவசம் தான். உங்களுக்கு ஒரு வேலை, உழைப்பு, வருவாய், வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். கட்டமைப்பு இப்படிதான் இருக்கணும். வேலையும் இல்லை, உழைப்பையும் ஈடுபடுத்துறது இல்லை,
இலவசம் இலவசம் இலவசம், அதான் வாழ்க்கைன்னு ஒன்று. ஒரு நாளை இலவசம் கொடுத்து கொடுத்து சுத்தமாக வருவாய் இல்லை, பொருளாதாரம் இல்லை. அப்போ வீழ்ச்சி வரும்போது கிளர்ச்சி வருது, நாடுது நாசமாயிருது. இப்போவே ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, மருத்துவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, பழைய போக்குவரத்து தொழிலாளருக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்க முடியல, செவிலியருக்கு கொடுக்க முடியல. வேளாண்குடி மக்கள் விளைய வச்ச நெல்லை அல்லது கம்பு சாமைத்து வரக உரிய விலை இல்லை, ஒரு விலையை கொடுத்து கொள்முதல் செஞ்சு சேமித்து வைக்க கிடங்களில் வீதியில் போட்டு முளைக்குது. இப்போ எந்த இடத்துல சரியா இருந்திருக்கு? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் பணம் கொடுக்குது. நாடு எங்க கொண்டு போகுது? நடிக்கிறவரை பார்க்க வந்தா நெரிசல் சிக்கி செத்தா 10 லட்சம், குடிக்கிறவன் செத்தா 10 லட்சம். நாட்டு எல்லையில போராடி நாட்டை காக்க செத்த ராணுவ வீரன் திரும்பி வந்தா 10 ரூபாய் இல்லை. இது நாடா இல்ல? இது என்னது? இது என்னது? இது யாருமே கேட்கறது இல்ல, கேட்க மாட்டோம் அப்படின்னா ஏதோ ஒண்ணு. இத்தனையுண்டு நாடு சிங்கப்பூர், இந்த கியூபா ஒண்ணுமே இல்லை. அவன்கிட்ட என்ன இருக்கு? கரும்பு மட்டும் இருக்கு. இதே கடல் தானே சிங்கப்பூர்ல இருக்கு. அவன் எப்படி உலக தரத்துல 3வது இடத்துக்கு போனான் கல்வியில? முதல் இடத்துல பின்லாந்து இருக்கு, முதல்ல தென்கொரியா தான் இருந்துச்சு, 2வது ஜப்பான் இருந்துச்சு, 3வது சிங்கப்பூர் இருந்துச்சு. சிங்கப்பூர் அதே இடத்த இன்னும் தக்க வைக்குது. ஆனா எல்லாத்தையும் முந்திக்கிட்டு பின்லாந்து ஓடிட்டான், தென்கொரியாவை 2வது தள்ளிட்டான். சிங்கப்பூர் அதே இடத்துல இருக்கு. எத்தனை நாடு உலகத்துல? ஆனா எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ல, கல்வி தரத்துல உலகத்துல 3வது இடத்துல புதுச்சேரி அளவுக்கு இருக்கிற ஒரு நாடு இருக்கு. அங்க ஒரு தலைவன் இருந்தான், அவனுக்கு ஒரு கனவு இருந்தது, நோக்கம் இருந்தது, அதை செயல்படுத்தணுங்கிற வெறி இருந்தது. பாப்பா அப்படி இங்க இருக்கா? அப்படி இருக்கா? இத்தனை ஆண்டு ஆட்சியில் இருந்திருக்குது. காங்கிரஸ் ஆள் இருந்திருக்குது, காங்கிரஸ் முதலமைச்சர் ஐயா இருந்திருக்கிறாங்க, பிஜேபி மேல இருந்திருக்கு, பிஜேபி சார்ந்த நியமன அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க. இந்த மண்ணுக்கு ஒரு மாநில உரிமை பெற்றுத்தர முடியலையே. எப்படி? என்ன நீ இந்திய பற்று வச்சிருக்கிற? மாகேன்னு ஒரு தொகுதி அங்க வச்சிருக்க, ஏனம்னு ஒரு தொகுதி வச்சிருக்க, அங்க நான் போய் நிக்க முடியாது. அவன் மண் சார்ந்தவன் தான் நிற்பான். அது 2 தொகுதிக்கும் மந்திரி கொடுத்துற. ஒரு சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி அவன் வந்து உள்துறை எடுத்துக்கிறான், வருவாய்த்துறை எடுத்துக்கிறான். நான் சிறையில் இருந்தேன் 90 நாள். கீழ்நிலை காவலர் தானே யாரு? சொல்லுங்க, நீங்க போயிருக்கல இல்ல சிறைக்கு? அதிகாரிலாம் யாரு? யாரு? ஒரு காவல்துறை நியமனத்தை கூட செய்ய முடியாத ஒரு கையாளாகாத பதவிக்கு எதுக்கு தன்னாலு? எதுக்கு சொல்லுங்க? எந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்க நீ? எந்த உரிமையை? கேவலம். ராகுல் காந்தி வர்றாரு, பிரதமர் மோடி வர்றாரு, அமித்ஷா வராரு, அவர் வராரு, பிரச்சனையை தவிர வேற என்ன தாராரு? இங்க வந்து கேட்டா இந்த தொகுதி பிரச்சனையை என்ன எப்படி தீர்வு அனுப்பின? இருந்தவன்ல பிரச்சனை, அவனை தீக்கிறதான தீர்வு. இங்க நாட்டை ஆண்டவங்க தானே புதுச்சேரிக்கு பிரச்சனை. நீங்க சொல்லுங்க, மூத்தவர் நீங்க சொல்லுங்க, நீங்க யாராவது சொல்லுங்க. இத்தனை பிரச்சனை புதுச்சேரியில் இருக்குன்னா பொறுப்பு நானா ஆட்சியாளர்களா? நானா ஆட்சியாளர்களா? இந்த ஆட்சியை தேர்வு செஞ்ச என் மக்களா? பணி நிரந்தரம் தர முடியாத காரணம் யாரு? புதுச்சேரியில, தமிழ்நாட்டில் ஒப்பந்த பணியாளர்களை வைத்திருக்க வேண்டிய தேவை ஏன் வருது? ஏன்னா உன்ட்ட காசு இல்ல. பணி நிரந்தரம் செஞ்சா அவன் ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும், அதுக்கு உன்ட்ட காசு இல்ல. 58 வயசு தானே ஓய்வு வரும் வயசு, ஏன் 60க்கு நீட்டிச்ச? 59 ஆக்குன. அப்புறம் ஏன்னா ஓய்வெட்டாலும் ஓய்வூதியம் கொடுக்கணும், காசு இல்ல. அப்ப இந்த 2 ஆண்டுகள்ல படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கவனுக்கு இங்க பணி கொடுக்க முடியல. 70 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் எழுதிட்டு இங்க ஏன் ஒப்பந்த கூலியா வச்சிருக்க? ஒப்பந்தம் எது ஒன்றும் ஒப்பந்தம். போக்குவரத்து தொழிலாளர் ஒப்பந்தம், ஆசிரியரா ஒப்பந்தம், மருத்துவரா ஒப்பந்த பணி. ஏன் பணி நிரந்தரம் கொடுக்க முடியல? காசு இல்ல. ஆனால் 5000 ரூபாயை ஒரே நாள் வங்கி கணக்கில் 6800 கோடிக்கு போட முடியுது என்றால் எது அத்தியாவசியம், எது அடிப்படை, எது முதன்மை தெரியாது. மக்களை ஏமாத்தி மக்கள்கிட்ட வாக்கை தக்க வைக்கும் பறிக்கிறதுக்குமே திட்டம் திட்டினா அது எப்படி ஒரு நல்ல சிறந்த தலைமையாக, நல்ல ஆட்சியாளனாக எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஒரு உள்ளங்கை அளவு நாடு, ஒரு மாவட்ட அளவு, இது எவ்வளவு உயரத்துக்கு தூக்கி தள்ளி இருக்கலாம்? சரி, இத்தனை இப்ப காங்கிரஸ், பாரதிய ஜனதா எதுக்கு உனக்கு? எதுக்கு உனக்கு? காவிரியில வர வேண்டிய உரிய நீரை பெற்று தருவதில் காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? ராகுல் காந்தி வர்றாரு, அவருடைய ஸ்டாண்ட் என்ன? வாட் அபவுட் அவர் ஒப்பீனியன்?
இஸ் ஒப்பீனியன் காவிரி இஷ்யூ என்ன, அதில் என்ன அவருடைய ஒப்பீனியன் கருத்து என்ன? இல்லை ஐயா மோடி வர்றாரு, ஐயா அமித்ஷா வர்றாரு, சரி இங்கே இருக்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுடைய கருத்து தான் என்ன? நீ என்ன இந்தியன் பேசுற, என்ன தேசிய ஒருமைப்பாடு பேசுற? நான் மட்டும் இந்தியனா இருக்கணும், அவன் கனடானா இருக்கணும். நான் மட்டும் இந்தியனா இருக்கணும், அவன் மலையாளியா இருக்கணும். அவன் தண்ணி தர மாட்டான் முல்லை பெரியார்ல. ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு கர்நாடகா ஒரு மக்கள் பேசல, அந்த நாட்டின் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஒரு சொட்டு தண்ணி அப்படின்னா ஒரு ஓட்டு போட முடியாத தமிழன் நமக்கு சொல்லணும்ல. அவன் தானே மான தமிழச்சி மாறல பால் குடிச்சவனுக்கு அந்த தன்மான உணர்ச்சி இருக்கணும்ல. எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஓடுமை ஒரு நதி நீர் பயிர்ல உரிய உரிமை பெற்றுத்தர அவனுக்கு ஓட்டு போட்டா எப்படி உரிமை பெறுவ? எப்படி? எதற்காக பாரதிய ஜனதா என் உரிமைக்கு நிக்குமா? எதுக்காக நிக்குமா? நின்றுக்கா காவிரி பிரச்சனையில் நாங்க போராடி கன்னடர்களை அடித்து விரட்டி சொந்த நாட்டுக்குள்ள அகதியா வந்தமே, நாங்க நினைச்சது ஏன் நாடுன்னு. அப்ப கண்டனம் என்ன? அப்ப உன் கருத்து என்ன? கருத்து என்ன? தமிழ ஓட்டு வேணும், அவன் உரிமை வேணாம், தமிழன் வாக்கு வேணும், அவன் வாழ்க்கை பற்றி உனக்கு கவலை இல்லை அப்படின்னா என் வாழ்க்கையை பற்றியே கவலைப்படாத உனக்கு நான் ஏன் வாக்கு செலுத்தணும்? யார் தான் பேசுவா சொல்லுங்க? யார் தான் பேசுவா? யாருமே பேச மாட்டீங்கன்னா யார் தான் பேசுவா? இப்படியே இருக்கிற இந்த ஆட்சி முறையை சகித்து கொண்டு வாழ பழகிட்டமா இப்படி? யார் தான் மாத்துறது? யார் தான் பேசுறது? அதான் சொல்றான், மாற்றம் என்பது மகத்தான ஒன்று, ஆனால் அது மாற்றம் வருவதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிறது. அந்த காலம் வரை பொறுத்து கொள்ள முடியாத மக்கள் இருக்கிறதை சகித்து கொண்டு வாழ பழகிக்கிறார்கள். அதான் நடந்துச்சு. எத்தனை முறை ஐயா ரங்கசாமி இந்த நம் மாநிலத்தின் முதல்வராக இருந்திருக்காரு காங்கிரஸ் ஆட்சியில். அதற்கு பிறகு நாங்க மாக ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும்னு முன் வச்ச பிறகு போய் மாநில உரிமை கொடுங்கிறாரு. ஏன் நீங்க தானே, உங்க கட்சி தான் ஆண்டுச்சு, நீங்க அப்ப முதல்வர், கொண்டு வர முடியாது? ஏன்? நோக்கம் இல்லை, கொடுமை. இத்தனை பிரச்சனையும் தந்தது யாரு? இந்த ஆட்சியாளர்கள். இந்த பிரச்சனைக்கு மக்களோட நின்னது யாரு? நாங்க, உங்க பிள்ளைங்க. இப்ப இதை தீர்க்கணும்னு வந்த பிள்ளைகள் இந்த பக்கம், பிரச்சனையை தந்தவங்க ஒரு பக்கம். படித்தவர்கள் எல்லாரும் இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய அறிஞர்கள். இந்த நாடு எவ்வளவு போராடி தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் இப்ப இறை கருக திருவுளமோன்னு இந்த மண்ணில இருந்த நம்ம பாட்டம் பாரு தானே பண்ணா. சரி, அந்த இடத்துல போராடி பெற்ற சுதந்திரமும் கட்டமைத்த மாண்புமிக்க ஜனநாயகம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்துல ஜனநாயகம் செத்து பணநாயகம் பல்லிக்குன்னு தெரிய வேணாமா? முதலாளி பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும், அவன் தான் பதவிக்கு வர முடியும்னா முதலாளிக்கான அதிகாரம் தானே கட்டமைக்கப்படும். உழைக்கும் 95 விழுக்காடு அடித்தட்டு மக்களுக்கான அரசியல் அதிகாரம் குரல் எங்க இருக்கு? எங்க இருக்கு? பணக்காரனை பார்த்தா நீ சீட்டே கொடுக்குற, வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்துல சேவை செத்து போயிருது, வேட்பாளரின் லாப தேவை பிறந்துக்கிறது. எங்க இருக்கும் சேவை? எங்க இருக்கும்? வர வேண்டியது போன தடவை இலவசம் அறிவிச்சாங்கல்ல, போன தடவை 1000, இந்த வாட்டி நான் வளர்ந்துட்டேன், இலவசம் பெற வேண்டிய அவசியத்தில் இல்லை அப்படின்னு யாராவது சொல்றானா? பாருங்க, கொடுக்கிற ஏதாவது ஒரு பண்டத்தை பாருங்க, டிஃபன் பாக்ஸ், மிக்சி கிரைண்டர், 1000 2000, வேட்டி சேலை, அரிசி பருப்பு, எண்ணெய், இந்த ஃப்ரிட்ஜ், இதையெல்லாம் ஒரு குடும்ப தலைவன் தானே உழைத்து தானே வாங்கி நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை தேவை. ஒரு தற்சார்பு வாழ்க்கையில அவனே உழைச்சு வாங்கக்கூடியது. அதுக்கு கூட வக்கற்ற நிலைமையில மாறி மாறி இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்து நிறுத்திவிட்டு மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வரணும். என்ன பண்ண போற? இந்த பிரச்சனையை 2 மடங்கு கூட்டி விடுவேன். வேற என்ன பண்ணுவேன்? ஏது ஒன்று புதுச்சேரி தமிழ்நாட்டில் தீர்க்கப்பட்டிருக்கு இந்த கட்சி ஆட்சிகளால். என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு? காங்கிரசுக்கு நேர் எதிர் கோட்பாடு பாரதிய ஜனதாங்கிறீங்க, பாரதிய ஜனதாவுக்கு நேர் எதிர் கோட்பாடு காங்கிரஸ்ங்கிறீங்க. அந்த கட்சியில காமராஜரின் வாரிசுன்றீங்க. எப்படி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறார் ஐயா? எப்படி ஐயா ரங்கசாமி என்ன கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி வைக்கிறார்? என்ன ஒரே மொழி இந்திங்கிறத ஏற்கிறாரா? இந்த மும்மொழி கொள்கைங்கிறத ஏற்கிறாரா? இந்துக்களின் நாடு இந்தியா அப்படிங்கறத ஏற்கிறாரா? எந்த இடத்துல, எந்த கொள்கையில உடன்படுறாரு? எந்த கொள்கையில? இது மாதிரி எத்தனை நூற்றாண்டுகளுக்கு
சரி, மத்தியிலே மாநிலத்திலே ஆட்சியில் இருந்து தீர்த்த ஒரு பிரச்சனை செய்த நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. அதான் நீங்க என்ன அந்த பதில சொன்னாருக்குல்ல அவருக்கு. இப்ப நான் அந்த பதில சொன்ன அந்த பெருந்தைக்கு கேட்கிறேன், இந்த மத்திய அரசுக்குன்னு நிதி எது? ஐயா, ஆமா, அப்புறம் அவன் எனக்கு தர்றது யாராவது சொல்லுங்க. மத்திய அரசுக்குன்னு வருவாய் பெருக்கத்துக்கு ஒன்று இருக்கா? மாநிலங்கள் அரசு, மாநிலங்கள் கொடுக்கிற நிதி தான் மத்திய அரசின் நிதி. அப்புறம் என்ன, நீ என்ன வட்டி கடை வச்சிருக்கியா, கவர்மெண்ட் வச்சிருக்கியா, கந்து வட்டி கடை வச்சிருக்கிறியா? ஏன்னா நாங்க என்ன வெள்ளக்காரன் காலத்துல வரிகூட இயக்கம் நடத்துவோமா? இப்ப நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அல்லது நான் வந்துட்டேன், நீ என்கிட்ட இப்படி எல்லாம் சேட்டையை காட்டிடுவியா? காட்டிடுவியான்னு கேட்கிறேன், நேரடியா கேட்கிறேன். காட்டிடுவியா? நீ காட்டிடுவேன், வரியை உனக்கு தந்துருவேனா? இவன் பூரா திருட்டு பய, களவாணி பய, லட்ச லட்சமா கொள்ளையடிச்சு வச்சிருக்கேன். இடி இன்கம் டாக்ஸுக்கு பயந்துட்டு கை வச்சிருக்கிறேன். நீனும் தான் என் வீட்டில் போட்ட, என்னையே தான் போட்ட. ஏன் ஐடி ரைடு போடல, இடி ரைடு போடல? இல்ல, இப்ப தெரியுதா? ஒரு நேர்மையாளனுக்கு மட்டும்தான் துணிவும் வீரமும் வரும். ஏன் என்னை அடக்கம் ஒடுக்கேன் பார்ப்போம். அதிகபட்சம் வழக்கு போடுவேன், ஜெயில போடுவேன். பயப்படுற ஆள் மாதிரி தெரியுதா? சொல்லுங்க. நான் இல்லாத சேர தமிழ்நாட்டில் இல்ல, புதுச்சேரியிலையும் வச்சுட்டேன். வேற என்ன இல்ல? நீங்க நிதியை ஒன்னா இருந்தா தான் தரும்னா அது எவ்வளவு பெரிய கொடுங்கோன்மையான போக்கு, எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் சொல்லக்கூடாது, கொடுங்கோன்மை. நீ எனக்கு உடன்பட்டா தான் உனக்கு நிதி தேர்வனா? டேய், உன்னை அதுக்காவது ஒழிக்கணும்டான் இருக்கா இல்லையா? நீ என்னடா ஜனநாயகம் பேசுற, சமத்துவம் பேசுற, மக்களாட்சி பேசுற, தேசிய ஒருமைப்பாடு, இறையாண்மைலாம் எதுக்கு பேசுற? நீ எதுக்கு பேசுற? ஐயா, நான் கொடுத்த காசை வச்சுக்கிட்டு தட்டை எந்த பிச்சை போடுறோம்னா உன்னை ஒழிக்கணுமா இல்லையா? இங்க பாருங்க, ஒரு அரசின் பொதுமையான வேலை என்னன்னா, நிதியை எடுத்து இந்த மாநிலம் அதிக வருவாய் கொடுத்துச்சு, இந்த மாநிலம் குறைந்த வரி தான் கொடுச்சுன்னு என்று பாகுபாடு இல்லாம சமமாக சமத்துவமா எல்லா மாநிலங்களுக்கும் உரிய நிதியை பிரிச்சு பங்களிக்கிறதுக்கு பேர் தான் அரசு. அதான் பொதுமை. ஆனா நீ என்கிட்ட ₹1 எடுத்துக்கிட்டு 20 காசு கொடுக்கிற. ஆனா இதே பீகார், உத்தரப்பிரதேச, ராஜஸ்தானுக்கு ₹1 எடுத்துக்கிட்டு 3 கொடுக்குற. எப்படி? அப்ப நீ இந்தியாங்கிறதே உனக்கு இந்தி பேசுறவன் தான், இந்தியாங்கிறதே வட மாநிலம் தான். என்னை வச்சிருக்கிறது என் வரிக்கு, இந்த வாக்குக்கும், இந்த நிலத்தில் இருக்க வளத்துக்கும். அதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டின்னு வச்சுக்க, இந்த நீயே நாட்டை வச்சுக்கின்னு போயிடுவேன். இது காலங்காலமா கையாலாகாதவன் சொல்றதுயா, அவங்களோட கூட்டணி வச்சாதான் நமக்கு எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு. எப்படி எப்படி? ஏன் நீங்க சொல்லுங்க. நான் சொல்றதை நீங்க கேட்டா தான் உனக்கு நான் வரி கட்டுவேன். எப்படி சொல்லணும்? நான் உனக்கு வரி கட்டுவேன். இப்ப நான் வந்துட்டேன், நான் சொல்லுவேன் 75 விழுக்காடு என் மண்ணின் மக்களுக்கு என் வரி, பொது நிர்வாகத்துக்கு உனக்கு 25 தாரேன். என்ன பண்ணி பெறுவேன்னு சொல்லேன். 25 விழுக்காடு தாரேன். அதுவும் ராணுவம், இந்த போக்குவரத்து அதையும் தனியாட்ட கொடுத்துட்டா, இந்த வெளியுறவுத்துறை, பண அச்சிடுதல், இது 3ஐயும் வச்சுக்கிறதுக்கு உனக்கு தரேன். இதுவே அதிகம் வச்சுக்க. வேற நான் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் ஆரம்பிச்சிடுவான். நான் என்ன பண்ணுவேன்? அவன் வீட்டில் போய் உட்காந்து எனக்கு தண்ணி தர வேணான்னு. கர்நாடகாவில், கேரளா எனக்கு தண்ணி வேணாம், அதுல என்ன பிரச்சனை? போதும், எனக்கு இருக்கிற தண்ணியை நான் சமைச்சுக்கிறேன், நீ இரு, இப்ப நீ வா நம்ம பேசுவோம் அப்படின்னு நான் சொல்றது சரின்னு பண்ணும். வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. வாத்தியார் படிப்புக்கு ஒரு நாட்டில் அறிவு பெருமக்கள் இங்க கவனிக்கணும். ஒரு நாட்டில் ஆகப்பெரிய வளம் வந்து அறிவு வளம் தான். செல்வத்திலே பெரிய செல்வம் அறிவு செல்வம் தான். அப்ப ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது படிப்புக்கிற ஆசிரியர் பாதையில் நிறுத்தினது யாரு? அவன் கேட்கிற சம்பளத்தை கொடுக்கறதுக்கு 150 கோடி கூட வராது. ஆனா நீ 650 கோடி இலவசத்துக்கு கொடுக்குற, மாசம் மாசம் போற 950 கோடி இழக்கிற. அப்ப எப்படி நீ ஆளு? நீ இதுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, எனக்கு சம்பளம் கொடுக்க முடியல, மத்திய அரசு வயிற்றுல அடிச்சு புலம்புறதுக்கு அவனை ஓட்டு போட்டு எம்பி ஆக்கணும், அதுக்கு அவனை முதலமைச்சர் ஆக்கணும். அது நான் பேச வேண்டியது அதிகாரத்தில் இல்லாதவன். நீ அதே நான் என்ன செய்யறது, தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் நீங்க வீரனை தேர்ந்து வைக்கணும். கோழைகளை என்ன
அதெல்லாம் குறிப்பிட்டிருக்கோம். நீங்க பாருங்க, என் மக்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யறதா எங்களுடைய இது. அந்தந்த இடத்துல அவர் ஒரு வாழ்விடத்தில் அரசு பண்ணி கொடுப்போங்கிறதா எங்க கோட்பாடு. நீங்க மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறீங்களா, இப்ப என்ன செய்யணும்னா மூடி வேலை வாய்ப்பை இழக்க செய்தவங்களுக்கு திருப்பி அதிகாரத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்லணும். அதிகாரத்துக்கே வராத பிள்ளைகிட்ட தூக்க முடியாத சுமையை தூக்க கூடாது. ஏற்கனவே அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு தீர்க்க வேண்டியவற்றை இதை முறையிடணும். ஏன் மூடிங்கன்னு கேட்கணும். நான் பஞ்சாலை மட்டும் திறப்பேன்னு சொல்லல. இன்னும் அவரவர் வாழ்விடத்தில் என்னென்ன வளம் இருக்கோ அந்த வளத்தை வச்சு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கி வேலை வாய்ப்பை கொடுப்பேன். இப்ப ஒண்ணுமே இல்லைன்னா மாடு வளர்ப்பேன், இல்ல ஆடு வளர்ப்பேன், கழுதை வளர்ப்பேன், நாட்டுக்கோழி வளர்ப்பேன். கழுதைனா எல்லாம் சிரிப்பான். கழுதை யாருன்னு தெரியாத கழுதைகள்கிட்ட நம்ம பேச்சு பயன் இல்லை. 1 லிட்டர் பால், கழுதை பால் 5000 ரூபாய். உலகத்திலே அதிக விலைக்கு போற பால், உலகத்திலே அதிக பாலாடை கட்டி அதிக விலைக்கு போறது கழுதை பால் தான். உலகத்தில் ஆகச்சிறந்த அழகு பொருட்களை தயாரிக்கிறது கழுதை பால்ல தான். அப்போ எருக்கலஞ்செடி இருக்குல்ல, எருக்கலஞ்செடி சுடுகாட்டில் பார்த்திருப்பீங்கல்ல தெருவில், அந்த செடியிலிருந்து எடுக்கிற நூல் தான், அதிலிருந்து தயாரிக்கிற உடை தான், பட்டு தான். உலகத்திலேயே காஸ்ட்லி பட்டு, உலகத்திலே வெளிங்கிறது. எனக்கு எருக்கலஞ்செடி வளர்க்க தெரியாதா? கத்தாழை வளர்க்க தெரியாது, எள்ளு கடலை வளர்க்க தெரியாது, அது சார்ந்த தொழிற்சாலை உருவாக்க தெரியாது. ஏன்னா அவ்வளவு பைத்தியமா நாங்க உலகத்தையே பார்க்கிறோம். எப்படி இவன் நிர்வாகம் பண்றான், இவன் எப்படி கரும்பு கூடவா வராது? உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் இந்த நாடளவு இருக்கிற நாடு தானே வந்துட்டான். இதே கடலை வச்சு சிங்கப்பூர் எப்படி அந்த நாட்டை செதுக்குனான்னு கூட பார்க்க முடியாதா? என்றதான் கடல் இருக்குல்ல. மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக்கி கோவா மாதிரி பொருளாதாரத்தை பெருக்க முடியாதா? நான் கேட்கறதுக்கு சொல்லுங்க. கோவா எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெருசு, எப்படி அவன் எவ்வளவு செழிப்பாருங்க. மிகச்சிறந்த சுற்றுலா தலமா. இப்பவும் தமிழ்நாட்டிலிருந்து இங்க வரான், சனி ஞாயிற்கு எங்க வரான், புதுச்சேரிக்கு வரான். மற்ற பகுதியிலிருந்து எங்க வரான். புதுச்சேரி ஒரு நல்ல ஒரு சுற்றுலா தலமா இருக்கு. அதை தரம் உயர்த்தி மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக்கி பொருளாதாரத்தை ஈட்ட முடியாதா? வெளிநாட்டு பயணிகள் அதிகம் வராங்க, அவங்கள வச்சு சுற்றுலா அந்த வருவாயை பெருக்க முடியாதா? சாராயத்தை தவிர எதுவுமே நமக்கு பொருளாதாரத்தில் இல்லையா? சொல்லுங்க. பால் மட்டும் தமிழ்நாட்டில் இங்க பாருங்க, இப்படி பாருங்க, ஆண்டுக்கு 50,000 கோடி சாராய வருவாய், ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி பால் வருவாய். இது உயிரை எடுக்குது, இது உயிரை கொடுக்குது. எங்க நீங்க நிக்கலாம்? மாடு வளர்க்கறதா சிங்கம்ன்ற, ஆனா டாஸ்மாக் கடையில சாராயம் ஊற்றி கொடுக்கறது அரசு வேலை பெருமைங்கிற. உன்னையெல்லாம் என்ன பண்ணலாம், உங்களெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க சொல்லுங்க. எம்எஸ்சி, எம்பிஏ, பிஎஸ்சி, பிஎட் படிச்சவன் தான் இந்த டாஸ்மார்க்ல வேலை செய்யறான். உலகம் பூரா மாடு மேய்க்குது. 2,76,000 ஏக்கர்ல பில்லுகட்ஸ் வேளாண்மை செய்யறான், ஆடு மாடு வளர்க்குறான். அவன் கேட்டா அங்கதான் நிலையான பொருளாதாரம் இருக்கு, அங்கதான் எல்லாருக்கும் வேலை இருக்கு. நீ அங்க வரமாட்டேங்கிற, ஏன் வரமாட்டேங்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? உலகத்திலே எல்லாம் உயிர் தேவை, உணவு தேவைதான். அதை முன்னிறுத்தி பொருளாதாரத்தை ஏன் கட்டமைக்க மாட்டேங்கிற? நான் போட்டிருக்க பணியை, சட்டை, செருப்பு, குடிக்கிற நீர், சோறு, அரிசி, பருப்பு எல்லாம் தருது நிலம், வேளாண்மை. ஏன் அதை விட்டு வெளியேற? ஏன் வெளியேற? உறுதியா நடத்துவோம், உறுதியா நடத்துவோம். மிகச்சிறந்த தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற துடிப்புள்ள பிள்ளைகளை தேர்வு செய்து அங்க நிறுத்துவோம். ஏன்னா தமிழ்நாட்டில் அங்கதான் ஊழல் லஞ்சத்துக்கான விதையை ரொம்ப பெரிய அளவு உண்டப்படுது. அங்கதான் சமூக சமத்துவத்தை சீரழிக்குது. இந்த சாதியை நிறுத்தினா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கொடியத்தை விட மாட்டேன், உட்கார விட மாட்டேன், நாற்காலி விட மாட்டேன், அதை தகர்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? சாதியை ஏற்றதாழ்வுகளை வைத்துக்கொண்டு, சாதிய பாவுடர் வைத்துக்கொண்டு சகோதரத்துவம், சமத்துவம், மேம்பாடு எல்லாம் பேசுவது மலக்குழியின் மேல போடுற மல்லிகை பத்திரிக்கை சமம்டாங்கிறாப்ல. அதை தகர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணு? எஜுகேட் பண்ணு. எங்க இருந்து? கல்வியில இருந்து. அந்த கல்வி முறை இருக்கா? கல்வி முறை இருக்கா? வகுப்புல சாதியா மாணவன் பிரிஞ்சு உட்கார்ந்துக்கிறான். நீங்கள் நானும் இருப்போமா உயிரோட? 2050 வரைக்கும் ஆகுது. யாரோட சேர்ந்து உருவாக்க போறாரு? பிஜேபியோட. பிஜேபி எந்த இடத்துல சிங்கப்பூர் ஆக்கியிருக்கு? சீரழிச்சிருக்கா? சிங்கப்பூர் ஆக்கியிருக்கா? எங்கெங்க இடி ரைடு போட்டதோ அங்கெல்லாம் பணம் வாங்கியிருக்கா இல்லையா? நீங்க எனக்கு தெரிஞ்சதோட உங்களுக்கு தெரியும், வாங்கியிருக்கா இல்லையா? இன்கம் டாக்ஸ் ரைடு போன இடத்துல எல்லாம் பேரம் பேசி பணம் வாங்கியிருக்கா இல்லையா? நீ ரைடு போறது தெரியுது,
ஆனா என்ன ரைடு பண்ணி என்ன எடுத்தா, எவ்வளவு வாகனம் எடுத்தா, எவ்வளவு பணம் எடுத்தா, ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிற? எதுவும் நிர்வாகம் எங்க? வெளிப்படையான நிர்வாகம் எங்க? எங்க? ஊழலை ஒழிக்க போனியா? நீ ஊழல் செய்ய போனியா? லஞ்சத்தை ஒழிக்க போனியா? நீ லஞ்சம் பெற போனியா? என்ன பதில் வச்சிருக்கீங்க? யாரோட சேர்ந்து செய்யறதுன்னு இருக்குல்ல. என் தம்பி சார்லஸ் மார்ட்டின் வந்து தனியா நான் அப்படி செய்வேன் அப்படின்னு சொன்னா, சரி ஒரு இளைஞன் வாராரு தம்பி பார்க்கலான்னு இருக்கு. நீ ஏற்கனவே இருக்கிற திருடங்குடத்தில் போயிட்டு அவனோட நின்றுட்டு திருட்டை ஒழிக்க போறோம்னா எப்படி? அவன் ஒன்னே தான் ஒழிப்பானே ஒளி, திருட்டை ஒழிக்க எங்க விடுவான்? தனி இப்ப நான் ஏன் யாரோடும் சேரல? ஏன் யாரோடும் சேரல? யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாப்ப? எதுல இருந்து எதை மாத்த வந்தோம்? எப்படி? அப்போ தம்பி தனியா நிக்கணும்னு எடுத்த முயற்சி பாராட்டுக்குரியது. அதுல வந்து அவரு நாங்க 2 பேரும் பேசும்போது கூட இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், நானும் அவருக்கு நிறைய யோசனைகளை சொன்னேன், இப்படி செய்யலான்ட்டு. திருப்பி அதே குட்டைக்கில் போய் விழுந்துக்கிட்டு சாக்கடையில் விழுந்துக்கிட்டு சகதி ஒட்டாம மேல வருவேன் சொல்றதெல்லாம் நம்பும்படியா இருக்கான்னு நீங்க பாருங்க. நான் சொல்லுவேன், நான் மாத்துவேன். ஏன்னா எவனோடு நான் சேர மாட்டேன். என் சிந்தனை புதுசு, எனக்கு கொள்கையில தெளிவு, குழப்பம் இல்லாம முடிவு. அதனாலதான் எங்க வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்க பாதி நாடு சுத்தி வந்துட்டேன் நினைக்கிறேன். அதனால 50 வரைக்கும் ஏன் போறிய? 10 ஆண்டுகள் தான் லீ குவான் யூ 10 ஆண்டுகள் தான் சிங்கப்பூரை செதுக்கி இருக்காப்ல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது இந்த நிலை திணியுண்டு. எப்பவுமே என் தம்பி சார்ல்ஸ் மார்ட்டின் ஒன்று சொல்ல விரும்புறேன், அடுத்தவன் கால்களை நம்பி நம்ம பயணம் இருக்கக்கூடாது. உங்க கால்களை நம்பி என் பயணம் இருந்தா, நான் புதுச்சேரி போகணும்னா அவன் எங்க புதுவையில் ஒண்டி விட்டுருவான். ஐயோ நான் இங்கதான் வந்தேன், நீ என் காலில் வந்த. இப்ப என் கால்களை நம்பிதான் என் பயணம் இருக்கணும். அது 2 சீட்டை என்ஆர் காங்கிரஸ்ல வாங்கிட்டு என் தம்பி வந்து சிங்கப்பூரா மாத்த போறாரா என்ன? தோக்கணும், தனியா நின்று தோக்கணும். தோத்து மக்களுக்கு தன் தத்துவத்தை வைக்கணும். நீங்க ஒரே நாள்ல ஒரு நிலத்தை விளைநிலமா மாற்ற முடியாது. பல காலங்கள் உழணும், அதுக்கு உயரம் இடணும், தெல்லு புழுதியாக்கணும், வளமாக்கணும், பிறகுதான் விளைச்சலுக்கு நிலமே தயாராகணும். அப்புறம் ஒரு மகன் மண்ணை ஆள நினைச்சிட்டான்னா மக்களின் மனத்தை ஆளணும், இனத்தை ஆளணும் நினைச்சா மக்களின் இதயத்தை வெல்லணும், இதயத்தை ஆளணும். அப்ப அதுக்கு வேலை செய்யணும். ஆனாலும் தம்பி சார்ல்ஸ் மார்ட்டின் சொல்றத நம்புவோம், ரசிப்போம். அந்த கனவாக அவருக்கு இருக்கேன்னு சொல்லுவோம், பாராட்டுவோம். வேற அது குற்றச்சாட்டு ஒண்ணு இல்லையா? ஐயா சொல்றது குற்றச்சாட்டுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது உண்மை. வேணா அங்க காந்தி மண்டபத்தில் இடம் தரேன்னு சொன்னாப்ல. இப்ப காமராஜ் பேரை நான் வந்து என்ன சொல்லுவேன்? நான் வந்து என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்க? என் தாத்தனுக்கு இல்லாத கல்லறைக்கு எதுக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு பேத்து எடுப்பேன் தம்பி. நான் உண்மையில உடைச்சு எடுப்பேன் தம்பி. நான் ஒரு ஏரியா என் மக்கள் ஆக்கிரமிச்சிட்டான், குளத்தை ஆக்கிரமிச்சிட்டான், இது அரசு புறம்பக்கடம், இதை ஆக்கிரமிச்சிட்டான். நீ இடிக்கிறியா இல்லையா? 8 ஏக்கரை ஆக்கிரமிச்சு கடற்கரையை கல்லறை கட்டியிருக்கல, அதை ஆக்கிரமிப்பா இல்லையா? இதை இடிக்கிற அனுமதிக்கிற சட்டம், அதை இடிக்கணுமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை இல்லை. கடற்கரையில் 8 ஏக்கர்ல 200-300 கோடிக்கு சமாதி கட்டி படுக்கிற அளவுக்கு நீங்க ஒன்றும் சாதிக்கலையே. என்ன என் நாட்டு விடுதலைக்கு தூக்குல தங்கிட்ட என் பாட்டன் தீரன் சின்னமலை மருதுபாண்டி, இல்ல போராடி செத்துட்ட நீ பூலித்தேவனும் வாவுசியும், இல்ல அலைமுத்துக்கோனும் சுந்தரலிங்கமும். என்ன பண்ணிட்ட? யார் நீ? முதல்ல இந்த நாட்டை நாசமாக்குன மொத்த கூட்டமா எங்கேயும் படுத்து கிடக்குற? இல்ல காமராஜர் மாதிரி 9 ஆண்டு சிறையில் இருந்தியா? இல்ல என் தாத்த முத்துராமலிங்கத்தை மாதிரி இருந்தியா சிறையில? இல்ல என் பாட்டை மாதிரி செக்கிழுத்தியா? பிறப்புல கோடீஸ்வரன் என் பாட்டேன், அப்பேன் வழக்கறிஞர், தாத்தன் வழக்கறிஞர், அவன் வழக்கறிஞர், சட்டம் படித்தவன் வெள்ளக்காரன், கூண்டுக்கு முன்னாடி குற்றவாளி அணின என் மண்ணின் விடுதலைக்கு. மாடு இழுக்க பயப்படும், திணறும், அந்த செக்கை இழுத்தான் இந்த மண்ணின் விடுதலைக்கு. அவனுக்கு இல்லாத மரியாதை உனக்கு என்ன? எதுக்கு அங்கே படுத்திருக்க? காந்தி படுத்திருக்கார, நேரு. இந்த நாட்டில் எத்தனை மாநில முதலமைச்சர்கள் யாராவது கடற்கரையில் கல்லறை இருக்கா? சொல்லுங்க. எதுக்கு எங்க படுத்திருக்க? படுத்தணும் காட்சி பொருள் மாதிரி 200 கோடி 300 கோடி. அது ஐயா எடப்பாடி சொல்றது குற்றச்சாட்டு அல்ல, உண்மை. கடந்த கால உண்மை.
அது வரலாற்று உண்மை, அதை சொல்றாரு. அது குற்றச்சாட்டுன்னா எதுவும் இல்லாத ஒன்று அப்படி வம்படியா சொல்றதுக்கு பதிலா குற்றம் சாட்டுகிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அர்த்தம். அது உண்மை. அதை போய் அப்படி குற்றச்சாட்டுன்னு சொல்லுவீங்க. அப்படியா? அவர் எதை மறுக்கல சொல்லுங்க. எதை மறுக்கல? அப்ப எதனால அங்க அடக்கம் செய்யல? உலகத்துக்கே தெரியும். இப்ப மறுக்காம என்ன சொல்ற? ஆமா எங்க அப்பா தான் அடக்கம் பண்ணல அப்படி சொல்லுவாரா? அந்த நேர்மை இருக்கா? என் ஆட்சியில் இவ்வளவு வன்புணர்வு கொலைகள் நடந்துருச்சு, ஆமா அப்படி சொல்லுவாரா? காவல் நிலையங்களை இவ்வளவு கஸ்டடி போலீஸ் மரணம் நடந்திருக்கு, ஒத்துக்குவாரா? என் ஆட்சியில் இவ்வளவு ஊழல் லஞ்சம் நடந்து ஒத்துக்குவாரா? என் ஆட்சியில் சாராயம் குடிச்சு இத்தனை லட்சம் பேர் செத்து தாலி எடுத்திருக்காங்க பெண்கள், ஒத்துக்குவாரா? என் ஆட்சியில் இவ்வளவு மலைகளை வெட்டி எடுத்திருக்கான், இவ்வளவு மண்ணளி திருடிருக்கான், வழக்கொள்ள இவ்வளவு பேருக்கு, ஒத்துக்குவாரா? அப்புறம் இதை ஒத்துக்குவாருன்றீங்க? அவருக்கு வேணா தெரியாம இருக்கலாம். நாங்க என்ன நடந்ததுன்னு படிக்கிறோம்ல, எங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. வேற ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா? ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் சந்திச்சது மகிழ்ச்சி, பெருமை.